ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு செஸ்ட் 38 இருக்கிற ஒரு மெஷர்மெண்ட்டை வந்து எப்படி கால்குலேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக நான் வந்து சொல்லி தர போறேன். இது முழுக்க முழுக்க வந்து பிகினர்ஸ்க்காக மட்டும்தான். நல்லா வந்து நீங்க ஸ்டிச் பண்றவங்களா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிருங்க. புதுசா கத்துக்கிறவங்களா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆஹ் அளவு பிளவுஸ் வாங்கி நம்ம கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்றதை விட பாடியில மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்டிச் பண்ணுனா இன்னும் வந்து ஃபிட்டிங் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அந்த மாதிரி எப்படி நல்ல பெர்ஃபெக்ட்டான ஒரு ஃபிட்டிங் வந்து ஈஸி மெத்தட்ல எப்படி பண்ணலாங்கிறத உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். இது வந்து ஒரு ரிக்வெஸ்டட் வீடியோ தான். ஹேமாங்கிற சிஸ்டர் வந்து அவங்களுடைய மெஷர்மெண்ட்டை கொடுத்து என்னுடைய மெஷர்மெண்ட்டுக்கு கட்டிங் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஹேமா It's 9 p.m. ஹேமா சிஸ்டர், உங்களுக்கான மெஷர்மெண்ட் தான் இன்னைக்கு நான் வந்து சொல்லி கொடுக்க போறேன். நீங்களும் பாருங்க. பார்த்துட்டு நீங்க கட்டிங் போட்டு பாருங்க. கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ் இந்த மெத்தட்ல வந்து உங்களுடைய பாடி மெஷர்மெண்ட்டை நோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மொத்தம் நமக்கு வந்து ஒரு 8ல இருந்து 9 அளவுகள் தான் நமக்கு தேவைப்படும். இந்த அளவுகளை வந்து கரெக்டா நீங்க பெர்ஃபெக்ட்டா வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா மெஷர்மெண்ட் வந்து நீங்க தப்பா எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து கட்டிங் தப்பாகும். அதுக்கப்புறம் பிளவுஸோட ஃபினிஷிங்கும் வந்து நல்லா இருக்காது. அதனால எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா எடுங்க. வெயிஸ்ட் கிட்ட மட்டும் கொஞ்சம் டைட் பண்ணி எடுங்க. மத்தபடி வந்து நார்மலா எப்படி இருக்கோ அதே மாதிரி இருங்க. ஒரு விரல் வச்சு எடுக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே வேண்டாம். ஏன்னா நம்மளது ஃபிட்டிங் பிளவுஸ். அதனால எப்படி இருக்குதோ அதே போல ரொம்ப டைட் பண்ணி மூச்சு இழுத்து பிடிச்சிக்கிட்டு எடுத்துட்டு விட்டீங்க அப்படின்னா அது எக்ஸ்டர்னா காட்டும். அதனால அந்த மாதிரியே வேண்டாம். நார்மலா பிரீத் எப்படி நீங்க பண்ணுவீங்களோ அதே மாதிரி பண்ணிக்கிட்டே நீங்க அந்த மெஷர்மெண்ட் எடுங்க. கரெக்டா இருக்கும். மெஷர்மெண்ட் கரெக்டா எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த கால்குலேஷன் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகும். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லென்த். பிளவுஸோட லென்த் வந்து 15. 15 அப்படின்னா நீங்க 15 பிளஸ் 1 ஆட் பண்ணிக்கணும். 16. அதாவது பிளவுஸோட ஃபுல் லென்த் வந்து அதாவது பேக் பார்ட்டோடைய ஃபுல் லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 பிளஸ் 1 ஈக்குவல் 16. அப்போ 16 வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா 15. அப்போ 15 அப்படின்னா அதுல வந்து பாதி எடுக்கணும். 15 டிவைடட் 2 போட்டிங்கன்னா 7.5. அதாவது பாதி ஷோல்டரோட அளவு வந்து 7.5. சரிங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம எடுக்க போறது அளவு எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய பேக் நெக் வந்து பார்த்தீங்கன்னா 9. அதாவது இது வந்து நார்மல் டீப். சரிங்களா? இப்போ 9 அப்படின்னாவே நான் சொல்லியிருக்கேன். இன்ச் டேப் வச்சு அதாவது மேல இருந்து இன்ச் டேப் 9 இன்ச்சுக்கு நீங்க கால்குலேஷன் பண்ணுங்க. 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச் வந்து நீங்க மைனஸ் பண்ணணும். அப்படி 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சா நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா 9க்கு வந்து எவ்வளவு வரும்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க 2.5 இன்ச் வந்து மைனஸ் பண்ணுவீங்க. அப்ப அந்த 2.5 இன்ச் மைனஸ் பண்றதை என்ன பண்ணுவீங்கன்னா என்ன பண்ணணும்னா ஹாஃப் ஷோல்டர் 7.5 இருக்கு பாத்தீங்களா? இந்த 7.5ல இருந்து இந்த 2.5 வந்து நீங்க மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? 2.5 மைனஸ் பண்ணுனீங்க அப்படின்னா சரி பண்ணி 2.25 வரும். 2.25 9க்கு 2.25. அந்த 2.25 நீங்க மைனஸ் பண்ணுனீங்க. அப்படி 7.5ல இருந்து 2.25 மைனஸ் பண்ணனா வரக்கூடிய அளவு 5.25. 5.25. சரிங்களா? இப்போ இந்த அளவு வந்து எதுக்காக நம்ம இந்த அளவு எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஹாஃப் ஷோல்டர் எவ்வளவு சொல்லியிருக்கேன்? 7.5 சொல்லியிருக்கேன். இந்த 7.5 நம்ம அப்படியே வச்சு நம்ம வந்து ஆம் ஹோல் வந்து கட் பண்ண முடியாது. சரிங்களா? இந்த ஹாஃப் ஷோல்டருடைய இந்த 7.5 நீங்க எடுக்கணும் அப்படின்னா இப்ப ஹை நெக் போடுறீங்க, போட் நெக் போடுறீங்க, அந்த மாதிரி நெக்குக்கு தான் வந்து இந்த மாதிரி அளவு வந்து கரெக்டா இருக்கும். அப்படியே பாதி அளவு நம்ம எடுத்துப்போம், மைனஸ் பண்ண மாட்டோம். ஆனா டீப் நெக், நார்மல் டீப் நெக் எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஷோல்டரை வந்து குறைச்சிக்கிட்டே வரணும். ஏன்னா நெக் வந்து டீப்பா போக போக ஷோல்டருடைய அளவு நம்ம அதிகமா வச்சோம் அப்படின்னா ஷோல்டர் வந்து டிராப் ஆயிரும். நிறைய பேர் பார்த்திருப்பீங்க பிளவுஸ் இழுத்து இழுத்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஷோல்டர் வந்து வச்சிருக்க மாட்டாங்க. அதனாலதான் வந்து பிளவுஸ் வந்து கீழே கீழே இறங்கி இறங்கி வர்றதுக்கு காரணம். இப்போ நம்ம இதுல இருந்து இந்த நெக்கோட மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம 2.25 அதாவது 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச் அப்படின்னா 9 இன்ச்சுக்கு நம்ம 2.25 வந்து மைனஸ் பண்றோம். 2.25 நம்ம மைனஸ் பண்ணும் போது நமக்கு வரக்கூடிய அளவு வந்து பாத்தீங்கன்னா 5.25. இந்த 5.25 தான் ஹாஃப் ஷோல்டர். சரிங்களா? 5.25 இதைத்தான் நம்ம வந்து ஹாஃப் ஷோல்டரா நம்ம எடுத்துக்கிறோம். சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களது அப்பர் செஸ்ட் வந்து எவ்வளவுன்னு பாருங்க.
அப்பர் செஸ்ட் 38. இப்போ இந்த 38 நம்ம என்ன பண்ணணும்னா 7ஆல டிவைட் பண்ணலாம். இதே வந்து 38 நீங்க 6ஆலையும் டிவைட் பண்ணலாம், 7ஆலையும் டிவைட் பண்ணலாம். அதே போல இங்க ஹாஃப் ஷோல்டர் நம்ம வச்சிருக்கிறோம் பாத்தீங்களா 5.25. இந்த 5.25 வந்து இந்த 5.25 எதுக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் நான் வீடியோல எல்லாம் வந்து பாத்திருந்தீங்கன்னா நான் வந்து ஷோல்டரை வந்து இந்த அப்பர் செஸ்ட்டை வந்து டிவைடட் 6ஆல டிவைட் பண்ணுங்க, வரக்கூடியதை வந்து பாடி ஆர்ம் ஹோலுடைய இறக்கமா எடுங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அதே செஸ்ட் அளவை வந்து 38 அப்படிங்கிற செஸ்ட் அளவை வந்து டிவைடட் 7, 38 டிவைடட் 7 போட்டீங்கன்னா என்ன அளவு வரும் அப்படின்னா 5.4. இதை வந்து நீங்க 5.5ஆவும் எடுத்துக்கலாம், 5.5 எடுத்துக்கலாம். இது வந்து பாடி ஆர்ம் ஹோலுடைய இறக்கம். இப்போ இங்க வந்து இருக்கிற ஹாஃப் ஷோல்டருக்கும் இதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசமே இல்லை, ஒரு 1/4 இன்ச் தான் வித்தியாசம். சரிங்களா? நம்ம இந்த அளவும் எடுத்துக்கலாம், இந்த அளவும் நம்ம எடுத்துக்கலாம். எந்த அளவு நம்ம எடுத்தாலும் ஆர்ம் ஹோல் வந்து இவங்களுக்கு எவ்வளவு வருதுன்னு பாருங்க, 19. ஆர்ம் ஹோலுடைய அளவு சுற்றளவு, மொத்த சுற்றளவு 19 அப்படின்னா அதுல நம்ம பாதி தான் எடுக்க போறோம். அப்ப பாதிங்கும் போது அவங்களுக்கு 9.5 வரும். அந்த 9.5 வந்து கரெக்டா இருக்கிற மெஷர்மெண்ட் தான் நம்ம எடுத்துக்க போறோம். அதாவது பாடி இறக்கம் வந்து எந்த அளவுல, ஒன்னா 5.5ல நமக்கு வந்து அந்த 9.5 கரெக்டா வந்து உட்காருதா, இல்ல 5.25ல வந்து உட்காருதாங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம டிரா பண்ணிட்டு அந்த இன்ச் டேப்பை வச்சு மெஷர் பண்ணி பார்த்தாதான் நமக்கு தெரிய போகுது. சரிங்களா? அதனால நான் என்ன சொல்றேன்னா இந்த அளவும் நீங்க வந்து பாடியோட ஆர்ம் ஹோல் இறக்கத்துக்கு எடுத்துக்கலாம். அதே போல 38 7ஆல நீங்க டிவைட் பண்ணீங்கனாலும் வரக்கூடிய அளவையும் நீங்க பாடியோட ஆர்ம் ஹோல் இறக்கத்துக்கு நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? இதையே வந்து 6ஆல நீங்க டிவைட் பண்ணீங்கனாலும் நீங்க எடுத்துக்கலாம். என்ன 6ஆல டிவைட் பண்ணும் பொழுது நீங்க மேல வந்து ஒரு 1/2 இன்ச் கொடுப்பீங்க இல்லையா, சீம் அலவன்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 1/2 இன்ச் கொடுப்போம் இல்லைங்களா, இந்த அளவுல இருந்து நீங்க 6ஆல எடுக்கும்போது இந்த அளவுல இருந்து நீங்க வந்து பாடியோட ஆர்ம் ஹோல் இறக்கம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்ப இந்த அளவெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்துதான் நீங்க வந்து இந்த 5.25 இல்ல இந்த 5.5 வச்சாலும் சரி, இந்த சீம் அலவன்ஸை விட்டுட்டு ஸ்டிச்சிங் லைன்ல இருந்துதான் நீங்க எடுக்கணும். இதே நீங்க 6ஆல டிவைட் பண்ணீங்கன்னா சீம் அலவன்ஸ்ல இருந்தே எடுத்துக்கலாம். இவ்வளவுதான் வித்தியாசம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? நான் கட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஃபுல் டீடைலா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இப்போ பாடியோட ஆர்ம் ஹோல் இறக்கமும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா செஸ்டோட வித் கண்டுபிடிக்கணும். செஸ்டோட வித் என்ன அப்படின்னா 38 டிவைடட் 4, 38 டிவைடட் 4 போட்டீங்க அப்படின்னா 9.5. அதாவது இதுதான் வந்து செஸ்டோட வித். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இதெல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களது பஸ்ட் வந்து 42. இந்த 42வை எதுக்கு நம்ம ஃப்ரண்ட்டுக்கு நம்ம பேக்குக்கு கொண்டு வரோம்? ஏன்னா இது பஸ்ட் அளவு. இது நமக்கு வந்து ஃப்ரண்ட் கட்டிங், ஃப்ரண்ட் கால்குலேஷன் பண்ணி அந்த பேட்டர்ன் போடையில தான் நமக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட் நம்ம கட்டிங் போடுறதுக்கு தான் நமக்கு அந்த பஸ்ட் அளவு தேவை. எதுக்காக நம்ம வந்து பேக்குக்கு இந்த அளவு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா பேக்ல வந்து ஒரு டாட் வரும் இல்லைங்களா, பேக் டாட்னு சொல்லிட்டு நம்ம இப்படி குறிப்போம் இல்லைங்களா, பேக்ல இப்படி குறிப்போம் இல்லைங்களா, இந்த டாட்டோடைய இந்த உயரம் வரைக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம அந்த பஸ்டோடைய அளவை நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்போ பஸ்டோட அளவு எவ்வளவு? 42. 42 டிவைடட் 4 பண்ணினீங்கன்னா 10.5. பேக் டாட்டுடைய உயரம் 10.5. சரிங்களா? அந்த இடத்துல நீங்க ஒரு மார்க் பண்ண வேண்டி வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட். வேஸ்ட் வந்து அவங்களுக்கு 34. அப்போ 34 டிவைடட் 4 ஈக்குவல் 8. இதுதான் வெயிஸ்டோட மெஷர்மெண்ட் 8. ஓகேங்களா? இந்த 8 கூட நம்ம என்ன பண்ணணும்னா +1 ஆட் பண்ணிக்கணும். இது எதுக்காகனா பேக்ல நான் சொன்னேன் இல்லைங்களா டாட் பிடிக்கணும்னு, இப்படி 3 கோடு வரும் இல்லையா, நம்ம இப்படி இந்த மாதிரி மார்க் பண்றதுக்கு நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த பார்ட்டுடைய இந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சும் இந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சும் நம்ம சீம் அலவன்ஸா வைக்கிறதுக்காகத்தான் இந்த 1 இன்ச்சை வந்து ஆட் பண்றோம். அப்ப 8 + 1 9.5. சரிங்களா? இப்ப இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகே. இப்ப நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லி தரேன். அதாவது லென்த் வந்து 15. லென்த் வந்து 15. அப்போ நம்ம 15 + 1 எடுத்துக்கிறோம் 16. ஓகேங்களா? ஷோல்டர் வந்து 15. அது ஷோல்டரை வந்து 2ஆல டிவைட் பண்ணும்போது வரக்கூடிய அளவு
பாதி 7.5. ஓகேவா? இவங்களுடைய நெக்கோட உயரம், பேக் நெக்கோட உயரம் 9. அந்த 9 வந்து 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சுன்னு நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அளவு 2.25. ஓகேங்களா? இந்த 2.25 ஹாஃப் ஷோல்டர் இருக்கு இல்லையா, அந்த ஹாஃப் ஷோல்டர்ல இருந்து மைனஸ் பண்ணனா நமக்கு கிடைக்கக்கூடிய அளவு 5.25. அடுத்ததா பாடியோட ஆர்ம் ஹோல் இறக்கம் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நான் செஸ்ட்டை வந்து 7ஆல டிவைட் பண்ணியிருக்கேன். வரக்கூடிய அளவு 5.4. அதை நீங்க 5.5ன்னு நீங்க எடுத்துக்கலாம். அந்த ஒரு பாயிண்ட் பெருசா ஒன்றும் வித்தியாசம் வராது. நீங்க 5.5ன்னு எடுத்துக்கலாம். இந்த அளவை நீங்க பாடியோட ஆர்ம் ஹோல் இறக்கத்துக்கும் வைக்கலாம். இந்த அளவை நீங்க பாடியோட இறக்கத்துக்கும் நீங்க வைக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது 38 டிவைடட் 4. இது வந்து செஸ்டோட வித் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பண்ணக்கூடிய கால்குலேஷன். 4ஆல டிவைட் பண்ணும்போது வரக்கூடிய அளவு 9.5. ஓகேங்களா? அடுத்தது வந்து பேக் டாட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பஸ்டோட அளவு 42. 42வை 4ஆல டிவைட் பண்ணும் பொழுது வரக்கூடிய அளவு 10.5. இந்த 10.5 தான் நம்ம அந்த பேக் டாட்டுடைய உயரம். இந்த இடத்துல நம்ம ஒரு மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா, உயரம் இந்த இடத்து இது வரைக்கும் இருக்கிறதா இந்த 10.5. சரிங்களா? அதுக்கு கீழே நம்ம உயரம் லாஸ்ட் நம்ம எவ்வளவு எடுத்திருக்கிறோம், 15 எடுத்திருக்கிறோங்களோ அதோட கூட்டிய வந்து இந்த கோடை வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் நம்ம 4ஆல டிவைட் பண்ணும்போது வரக்கூடிய அளவு 8.5. அந்த 8.5 கூட நம்ம 1 வந்து ஆட் பண்ணணும். அந்த 1 எதுக்காக அப்படின்னா பேக் டாட்டுடைய சீம் அலவன்ஸ். இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச், இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச், அதுக்காக நம்ம வைக்கிறோம். அப்போ 8.5 + 1 9.5. ஓகேங்களா? இப்போ நான் இன்னொரு கால்குலேஷன், சிம்பிள் மெத்தட் கால்குலேஷன் இன்னொன்னு சொல்லி கொடுக்குறேன். நெக் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதுதான் வந்து ஆம்ஹோல். இந்த ஆம்ஹோல் இருக்கு பாத்தீங்களா, இந்த உயரத்துக்கு தான் நான் வந்து சொன்னேன். ஒன்னா ஷோல்டருடைய அளவுல நம்ம என்ன ஷோல்டர் கண்டுபிடிக்கிறோமோ அந்த அளவு கூட நீங்க இந்த உயரத்துல வச்சுக்கலாம். இதுக்கு மேலதான் வந்து நம்ம சீம் அலவன்ஸ் ஒண்ணு கொடுப்போம் இல்லைங்களா. நீங்க 6ஆல டிவைட் பண்ணும்போது இங்க இருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது சீம் அலவன்ஸ்ல இருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். 7ஆல டிவைட் பண்ணும்போது நீங்க இங்க இருந்து எடுத்துக்கலாம். அதே போல ஷோல்டருடைய அளவை நீங்க வைக்கணும் அப்படின்னாலும் அந்த அளவையும் நீங்க சீம் அலவன்ஸை விட்டுட்டு தான் நீங்க எடுக்கணும். சரிங்களா? இப்போ நெக்கோட அளவு இந்த இடத்துல வருது. இதுதான் 9ன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருந்து 1 2 3 4 5 6 7 8 9. சரிங்களா? இப்ப இதோட தான் அவங்களுக்கு அப்படின்னா இந்த 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச், இதுக்கு 1/2 இன்ச், இதுக்கு 3/4 இன்ச், இதுக்கு 1 இன்ச், இப்படி நீங்க குறைச்சிக்கிட்டு வரணும். 1/4 1/2 3/4 1 1/4 1/2 1/3 2 2/4. இந்த 9ன்னு முடிகிற இடத்துல 2/4. இந்த 2/4 தான் நான் ஹாஃப் ஷோல்டர்ல இருந்து நான் மைனஸ் பண்ணினேன். அதுல இருந்து வரக்கூடிய அளவு தான் இந்த 5/4. இந்த 5/4 தான் நம்ம இங்க வைக்கிறோம். அதாவது இங்கிருந்து இங்க வரக்கூடிய அளவு வந்து தான் 5/4 ஷோல்டர். சாரி 5/4. ஓகேங்களா? இந்த 5/4 தான் நான் இங்க வைக்கலாம்னு சொன்னேன். அதே போல செஸ்டா வந்து 38 7ஆல டிவைட் பண்ணும்போது என்ன வரக்கூடிய அளவோ அந்த அளவையும் நம்ம இங்க இருந்து பாடி ஆர்ம் ஹோலுடைய உயரமா நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த கால்குலேஷன் இருக்கு இல்லைங்களா, இங்க வந்து நம்ம ஒரு நெக் டிரா பண்ணுவோம் இல்லையா, இந்த மாதிரி டிரா பண்ணுவோம் இல்லையா, இந்த அளவை நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளா வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? அதாவது இப்போ இருங்க, இதைதான் நம்ம வந்து இப்ப நான் டிரா பண்ணேன். இருங்க, அதோட அப்படியே சொல்லிடுறேன். இந்த அளவு தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் அளவு. சரிங்களா? இது வந்து நெக்கோட வித்து, இது வந்து ஷோல்டருடைய வித்து. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. இது வந்து உள் ஷோல்டர்னு சொல்லுவோம். இந்த உள் ஷோல்டர் வந்து நீங்க எவ்வளவு வைக்கிறீங்களா, அதாவது ஸ்டிச்சிங் எல்லாம் போய் யூஸ்வலா வந்து வைக்கிற அளவு வந்து பாத்தீங்கன்னா 2.25 வைப்பாங்க பொதுவா. அப்ப வந்து இங்கிருந்து இங்க ஸ்டிச்சிங்கோட சேர்த்து 3ன்னு எடுப்பாங்க. ஆனா நம்ம ஸ்டிச்சிங்கோட அளவு நம்ம எடுக்க வேண்டியது இல்ல. பினிஷிங் என்ன அளவு வருதோ அதை மட்டும் நம்ம எடுக்கலாம். இப்ப இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷோல்டர் வந்து 15 இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து உள் ஷோல்டர் வந்து 3 வரைக்கும் வைக்கலாம். இவங்களுக்கு 3 வரைக்கும் வைக்கலாம். அப்போ 3 வைக்கலாம் அப்படின்னா இந்த பக்கம் ஒரு 3, இந்த சைடு ஒரு 3, அப்போ 6ங்கும் போது இவங்களுடைய டோட்டல் ஷோல்டர் வந்து 15 அப்படின்னா 3 + 3 6. 6 வந்து 15 ஷோல்டர், ஃபுல் ஷோல்டர்ல இருந்து இந்த பினிஷிங், இந்த உள் ஷோல்டர் பினிஷிங் வருது பாத்தீங்களா, தைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப இவங்களுக்கு வந்து 3 அப்படின்னா இவங்களுக்கு 3.25 வைக்கணும். இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் போயிடும், இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச் வந்து பைப்பிங்க்கு போயிடும். அது போக அவங்களுக்கு தைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய அளவு தான் பாத்தீங்க அப்படின்னா
3 plus 3 சரிங்களா? அப்போ 3 plus 3 6. இந்த 6 வந்து 15ல இருந்து 6 மைனஸ் பண்ணினீங்கன்னா வரக்கூடிய அளவு 9. இந்த 9 வந்து 2ஆல டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணனா வரக்கூடிய அளவு என்ன? 4.5. சரிங்களா? இந்த 4.5 கூட மைனஸ் 1 பண்ணணும். பண்ணுனா வரக்கூடிய அளவு 3.5. இந்த 3.5 வரைக்கும் நீங்க இங்க நெக் வித்து வைக்கலாம். நெக்கோட உயரம் இந்த இது குறிக்கிறீங்க இல்லையா? 3.5 வரைக்கும் இவங்களுக்கு வச்சா தப்பு இல்ல, வைக்கலாம். ஆனா 3 வைக்கலாம், 3ஐயும் வைக்கலாம். இந்த கால்குலேஷன் வந்து இது வரைக்கும் உங்களுக்கு யாருமே சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. எங்கேயுமே இதை நீங்க வந்து படிச்சிருக்க முடியாது. இதை வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? ஃபுல் ஷோல்டர்ல இருந்து மைனஸ் இந்த ஹாஃப் ஷோல்டர் நம்ம ஃபினிஷிங் லைன்ல இருக்கிற 3 plus 3 என்ன அளவு வருது? 2.25னா 2.25 to 2.25 அப்படின்னு நீங்க எடுத்துக்கணும். 4.5 நீங்க மைனஸ் ஃபுல் ஷோல்டர் என்னவோ அதுல இருந்து இதுல வர அளவை மைனஸ் பண்ணினீங்கன்னா என்ன அளவு வருதோ அதை 2ஆல டிவைட் பண்ணுங்க. 2ஆல டிவைட் பண்ணக்கூடியதுல என்ன அளவு வருதோ அந்த அளவுல இருந்து 1 நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா இந்த அளவு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். 3.5 இதுல வந்து 3.5 இங்க இருந்து 3.5க்கு ஒரு கோடு போட்டுட்டு இதை வந்து அப்படியே நீங்க டிரா பண்ணிடலாம். இது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகே, இதுதான் வந்து பேக் பார்ட் கட்டிங் உடைய மெஷர்மெண்ட். சிஸ்டர், ஹேமா சிஸ்டர், உங்களுக்கு இது புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத நான் சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மெஷர்மெண்டோட ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு எப்படி நம்ம கால்குலேஷன் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்றதுக்கு நமக்கு என்ன கால்குலேஷன் தேவை அப்படின்னா செஸ்ட் வந்து எவ்வளவுங்க? 38. 38 வந்து 4ஆல டிவைட் பண்ணணும். 4ஆல டிவைட் பண்ணும்போது வரக்கூடிய அளவு 9.5. இந்த 9.5 கூட நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 3/4 இன்ச் வந்து ஆட் பண்ணணும். இந்த 9.5 கூட 3/4 இன்ச் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா வரக்கூடிய அளவு தெரியுதா? வரக்கூடிய அளவு 10.25. இதுதான் வந்து செஸ்டோட வித், அதாவது செஸ்டோட வித். ஓகேங்களா? அதாவது செஸ்ட வந்து 4ஆல டிவைட் பண்ணணும். 4ஆல டிவைட் பண்ணா வரக்கூடிய அளவு பாத்தீங்க அப்படின்னா 9.5. 9.5 கூட 3/4 இன்ச் வந்து நீங்க ஆட் பண்ணணும். 3/4 இன்ச் ஆட் பண்ணா வரக்கூடிய அளவு 10.25. இதுதான் வந்து செஸ்டோட வித். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பஸ்டோட அளவு நம்ம எடுக்க போறோம். பஸ்டோட அளவு வந்து பாத்தீங்கன்னா 42. 4ஆல டிவைட் பண்ணா வரக்கூடிய அளவு 10.5. இந்த 10.5 கூட நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 1/2 இன்ச் ஆட் பண்ணணும். இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/2 இன்ச் ஆட் பண்ணும்போது வரக்கூடிய அளவு 11. அதாவது பேக் ஃப்ரண்ட்ல வந்து சென்டர் டாட்டோடைய உயரம் நம்ம கண்டுபிடிப்போம் இல்லைங்களா? அதாவது அளவு பிளவுஸ் இல்லைன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஷோல்டர்ல இருந்து இன்ச் டேப்பை வச்சு கரெக்டா, அதாவது இந்த நிப்பிள் பாயிண்ட் இருக்குது பாத்தீங்களா, அதுதான் சென்டர் டாட்டோட ஹைட். அந்த ஹைட் கண்டுபிடிக்கிற மெஷர்மெண்ட் தான் இது. 42 டிவைடட் 4 பண்ணா 10.5 கூட ஒரு 1/2 இன்ச் சேர்த்துனா 11. நீங்க இன்ச் டேப் வச்சு அளந்து பார்த்தாலும் உங்க அதே மெஷர்மெண்ட் தான் வரும். நீங்க இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணி பார்த்தாலும் கரெக்டான மெஷர்மெண்ட் தான் வரும். நீங்க இன்ச் டேப் வச்சு அளக்கும் போது அவங்க இன்னர்ஸ் வந்து கரெக்டா போட்டிருக்கணும். இன்னர்ஸ் கரெக்டா போடல அப்படின்னா இந்த பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து கீழே இறங்கிட்டே போற மாதிரி இருக்கும். அதனாலதான் சில பேர் வந்து கரெக்டான இன்னர்ஸ் போடுவாங்க, சில பேருக்கு வந்து அந்த கரெக்டான இன்னர்ஸ் வாங்க கூட தெரியாது. அப்போ நீங்க இந்த மாதிரி கால்குலேஷன் வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சென்டர் டாட்டுடைய ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மெஷர்மெண்ட் நமக்கு தேவை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த சென்டர் டாட்டுடைய ஹைட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பஸ்டோட வித் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா 42 நீங்க 42 கூட பிளஸ் 2 வந்து ஆட் பண்ணணும். 2 ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 44. இந்த 44 வந்து நீங்க 4ஆல டிவைட் பண்ணுங்க. அதாவது 42ங்கிறது தான் செஸ்டோட மெஷர்மெண்ட். அது கூட நம்ம 2 ஆட் பண்றோம். 2 ஆட் பண்ணோடனே வரக்கூடிய அளவு 44. 44 வந்து நம்ம 4ஆல டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணும்போது என்ன ஆன்சர் வரும்னு பாத்தீங்க அப்படின்னா 11. 4ஆல டிவைட் பண்ணா 11. இது கூட ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம்னா வரக்கூடிய அளவு 11.5. இதுதான் பஸ்டோட வித், பஸ்ட் மெஷர்மெண்டோட வித்.
சரிங்களா? இதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்ததா வந்து வேஸ்ட். வேஸ்ட்டுக்கு வந்து 34 டிவைடட் 4 8. இதுக்கு வந்து பிளஸ் ஒன்னோ பிளஸ் ஹாஃபோ நம்ம ஆட் பண்ணக்கூடாது. என்ன மெஷர்மெண்ட் இருக்குதோ அதை அப்படியே டிவைட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? இது வந்து வேஸ்ட் மெஷர்மெண்ட். வேஸ்ட். அடுத்தது வந்து அபெக்ஸ் டு அபெக்ஸ், அதாவது ரெண்டு நிப்பிள் பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அளவு தான் அபெக்ஸ் பாயிண்ட் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அந்த அளவை வந்து ஒன்னா இன்டேப் வச்சு எடுத்துக்கலாம். அப்படி அதான் நான் சொன்ன பாத்தீங்களா, இன்னர்ஸ் கரெக்டா அவங்க போடல அப்படின்னா நமக்கு அந்த அளவு கரெக்டா தெரியாது. அதுக்கு இந்த கால்குலேஷன் மெத்தட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப 42 பிளஸ் 2 44 வந்துச்சு இல்லைங்களா? அந்த 44 எடுத்து நம்ம 10ஆல டிவைட் பண்ணணும். 10ஆல டிவைட் பண்ணும்போது என்ன ஆன்சர் வரும்னா 4.4. இதுதான் அபெக்ஸ் பாயிண்டுடைய அளவு. அதாவது நமக்கு பஸ்ட் ஏரியா நம்ம நிப்பிள் பாயிண்ட் இப்படி இருக்குதுன்னு வைங்களேன். இங்கதான் நம்ம வந்து ஹூக் வரும் இல்லைங்களா? இங்க இருந்து இங்க வரக்கூடிய அளவு இதுதான் சென்டர்ல ஹூக் வரக்கூடிய அளவு. இதுதான் பாயிண்ட், நிப்பிள் பாயிண்ட். சரிங்களா? இந்த இடத்து இந்த ஹூக் பட்டியில இருந்து இந்த பாயிண்ட், அதாவது நிப்பிள் பாயிண்ட் கிட்ட வரக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் தான் 4.4. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்ப இந்த மெஷர்மெண்ட் நமக்கு அபெக்ஸ் பாயிண்ட். ஓகேங்களா? புரிஞ்சுதா? இந்த அளவு எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சுதா? 44 10ஆல டிவைட் பண்ணா 4.4. இதுதான் அபெக்ஸ் பாயிண்ட். சரிங்களா? அதாவது இந்த பாயிண்ட் நம்ம குறிக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு வரக்கூடிய டிஸ்டன்ஸ் அளவு. சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டுக்கு எப்படி மெஷர்மெண்ட் போடுறதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நீங்க எல்லாருமே உங்களுடைய மெஷர்மெண்ட் எழுதி வச்சுக்கிட்டு இதே போல கால்குலேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது எப்படி கட்டிங் போடுறது அப்படிங்கறத நான் அதுவும் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ இது கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லீவ் எப்படி நம்ம வந்து இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம ஸ்லீவ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவோட லென்த். ஸ்லீவுக்கு எப்படி கால்குலேஷன் பண்றதுங்கிறத நம்ம பாத்திரலாம். ஸ்லீவோட லென்த் வந்து 7. அப்ப 7 அப்படின்னா 7 பிளஸ் 1 8. சரிங்களா? 8 நீங்க எடுத்துக்கணும். ஓகேவா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆம்போலுடைய சுற்றளவு 19. 19 டிவைடட் 2. 2னா எவ்வளவு? 9. ஓகேங்களா? 9. அடுத்தது இன்னொரு கால்குலேஷன் இருக்கு. அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஸ்லீவ் ஆம்ரோடைய சுற்றளவுல இருந்து அதை நம்ம 2ஆல டிவைட் பண்ண போகும்போது வரக்கூடிய அளவு 9 கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? இது வந்து நம்ம நீ அடுத்தது வந்து ஸ்லீவோட வித்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மெஷர்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கணும். இந்த 9 மைனஸ் 1 இதுதான் ஸ்லீவோட வித்து. அதாவது இப்படி வரும் பாத்திருக்கீங்களா? ஸ்லீவ் நம்ம இப்படித்தான் போடுறோம் அப்படின்னா இங்க இருந்து ஒரு லைன் போகுது இல்லையா, இந்த லைன் தான் ஸ்லீவோட வித்து. ஓகேங்களா? இது வந்து ஸ்லீவோட கேப் ஹைட்னு சொல்லுவோம். அது நெக்ஸ்ட் வந்து இந்த ஹைட் வந்து ஸ்லீவோட கேப் ஹைட் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இவங்களுடைய அப்பர் செஸ்ட் வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா 38 டிவைடட் 10 பண்ணனா வரக்கூடிய அளவு 3.8. இந்த 3.8 தான் இந்த கேப்போட ஹைட். சரிங்களா? இது வந்து வித், அதாவது இந்த 8 அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா வித். இந்த இடத்துல வரக்கூடியதுதான் இந்த 8. இந்த இடத்துல வரக்கூடிய உயரம் தான் 3.8. சோ இங்க 8 அப்படின்னா இந்த இடத்துலயும் நீங்க 8ங்கிறத மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா? இது வந்து சீம் அலவன்ஸ் இல்லாம நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இப்ப இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் ஆமுடைய ஆம் ரவுண்ட் வந்து இவங்களுக்கு 13. ரவுண்ட் வந்து ஸ்லீவோட ரவுண்ட் 13. அப்ப 13 அப்படின்னா 13 டிவைடட் 2 ஈக்குவல் 6. அதாவது இந்த இடத்துல வரும் இல்லைங்களா, இங்க இருந்து இப்படி வரும். இந்த அளவு தான் இது, இந்த மெஷர்மெண்ட் தான் இந்த இடத்துக்கு வரும் 6 அப்படிங்கிறது. உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? இதுதான் ஸ்லீவோடைய உயரம். இந்த ஸ்லீவோட உயரம் தான் 7 பிளஸ் 1. இந்த 1 எதுக்காகனா கீழே
அடிச்சு திருப்புறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, மேல ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/2 இன்ச் நமக்கு வேணும். அதுக்காகத்தான் 7 இன்ச்சுன்னு நம்ம 7 + 1 8 இன்ச்சுன்னு நம்ம வைக்கிறோம். அதுக்கப்புறம் ஆமோட ஃபுல் ரவுண்டு பார்த்தீங்கன்னா 19. 19 2ஆல டிவைட் பண்ணும்போது வரக்கூடிய அளவு 9.5. இந்த 9.5 அளவுல இருந்து நம்ம -1 பண்ணணும் அப்படின்னா 8.5 வரும். இந்த 8.5 தான் ஸ்லீவோட இந்த வித்து. சரிங்களா? அடுத்தது ஸ்லீவோட கேப் ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு செஸ்ட் வந்து அப்பர் செஸ்ட் 38. 38 10ஆல டிவைட் பண்ணீங்கன்னா வரக்கூடியது தான் 3.8. இதுதான் இந்த ஸ்லீவோட கேப் ஹைட். சரிங்களா? அடுத்தது வந்து ரவுண்டு, ஸ்லீவோட ரவுண்டு 13 இவங்களுக்கு. அதை வந்து நீங்க 2ஆல டிவைட் பண்ணணும். 2ஆல டிவைட் பண்ணுனா வரக்கூடிய அளவு என்ன அளவோ அந்த அளவு தான் இந்த ரவுண்ட்ல வைக்கக்கூடிய அளவு. ஓகேங்களா? இப்ப நம்ம பேக் பார்த்துட்டோம், ஃப்ரண்ட் பார்த்துட்டோம், ஸ்லீவும் பார்த்துட்டோம். பட்டி வந்து கட்டிங் போடும்போது சொல்லி கொடுத்தா தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? அத உங்களுக்கு கட்டிங் நான் இதே மெஷர்மென்ட்டுக்கு நான் வந்து கட்டிங் போட்டு காட்டுவேன். அப்ப நீ அது அந்த அந்த நேரத்துல உங்களுக்கு நான் வந்து டீடைலா சொல்லிக் குடுக்குறேன். அப்ப உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்ப இதுவரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஒரு பிளவுஸோட மெஷர்மென்ட் நம்ம எடுத்து அதை எப்படி கட்டிங் போடணும் அப்படிங்கிறதுக்கான கால்குலேஷன் இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இத வந்து உங்களுடைய மெஷர்மென்ட்டுக்கு நீங்க கால்குலேஷன் போட்டு வைங்க. அடுத்த வீடியோ கட்டிங் வீடியோ தான். உங்கள நான் அடுத்த கட்டிங் வீடியோல உடனே சந்திக்கிறேன். பாய். தேங்க் யூ.